ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நாசனாக இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி. அதாவது ஒரு தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் வந்து தாயின் வயிற்றிலேருந்து அவன் பிறக்கும் போது அவன் சப்பானியாக இருந்தான். அவன் வந்து எப்போ பார்த்தாலும் தேவாலயத்துக்கு வந்து பிச்சை கட்டணும், யாராவது கிடைக்குமா சொல்லி பிச்சை கேட்டு இருக்கும்போது அந்த வழியாக பேதுரும் யோவானும் போகிறாங்க தேவாலயத்துக்கு. அப்போ போகும்போது அந்த பிச்சைக்காரன் வந்து அவங்கள உற்று பார்க்க பேதுரு அவனை பார்த்துக்காரு, எங்களையும் உற்று பார்க்கணும் அவன் கேட்கும். பேதுரு வந்து இப்போ அந்த பிச்சைக்காரனை கேட்கும்போது பிச்சைக்காரன் சொல்ல உங்களுக்கு எதனா கிடைக்குமா சொல்லி பிச்சைக்காரன் கேட்கும்போது பேதுரு சொன்னாங்க, எங்கள் இடத்துல வந்து பொண்ணு வெள்ளி எதுவுமே கிடையாது, ஆனால் ஒன்றே ஒன்று, நீ உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நீ எழுந்து நடன்னு சொல்லி பேதுரு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறாரு. உடனே அவன் எழுந்து நடக்கிறான். பார்த்துங்க, தாயின் வயிற்றுலேருந்து சப்பானியாக இருந்தான். அவன் வந்து வெளியே அவனால் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது அவன் எழுந்து நடந்து எந்த தேவாலயத்தில் பிச்சை கட்டினா அந்த தேவாலயத்துக்குள்ள அவன் ஓடி குதிக்கிறாங்க. இருக்கிற ஜனங்களாக பிரமிக்கிறான். அப்படிப்பட்ட அதிசயம் மிராக்கள் வந்து கர்த்தர் பேதுரு மூலியமாக செஞ்சார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன வேணா செய்வார். அதாவது நம்ம கர்த்தர் மேலே உண்மையாக கர்த்தரை நம்ம உறுதியாக பற்றி கொண்டோம். கர்த்தரை எந்த இடத்துல செய்வோம் விடாமல் நம்ம மேலே அவர் நம்ம உறுதியாக பற்றி கொண்டு கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துறோமோ, நம்ம கர்த்தர்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம கிட்டி செலுத்துறோமோ, கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயும் நம்ம உறுதியாக உண்மையாக இருக்கிறோமோ, நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு வல்லமையாக பயன்படுத்துவார். பேதுரு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன், ஒரு மீன் பிடிச்ச மனுஷன், அது மட்டும் இல்லாமல் கர்த்தரை மறுதளித்த மனுஷன், அது மட்டும் இல்லை ஒரு அற்ப விசுவாசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு அதுக்கப்புறம் வந்து ஆண்டை விட்டு அந்த அப்புறம் பின்மாறி அதுக்கப்புறம் வந்து அவர் இயேசுவோட அன்பு பேதுருக்கு உண்மையாக அழிக்கப்படும். அதுக்கப்புறம் பேதுரு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பயங்கரமாக கர்த்தர்கிட்ட கிட்டி சேர்ந்து கர்த்தர்கிட்ட அவர் உண்மையாக இருக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரு கர்த்தரை வல்லமையாக பயன்படுது. நம்மளோட கர்த்தருக்கு வல்லமையாக பயன்படுது. யாரை கொண்டு என்ன செய்வோன்னு கர்த்தர் சொல்லவே முடியாது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலை பார்த்தீங்கன்னா பவுலோட தான் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தார் பவுல். அப்படியாப்பட்ட பவுல் கர்த்தருடைய அன்பு தொட்டணும். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயங்கரமாக கர்த்தருக்காக அவர் பயங்கரமாக வாழ்ந்தார். நிறைய பேர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அன்பு அவங்க 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 வந்து எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே அவங்க அன்பு வைக்கிறாங்க, கர்த்தர்கிட்ட எவ்வளோ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம், அவங்கள கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துறது. இன்றைக்கி இயேசுவா மேலே நீங்கள் உண்மையாக அன்பு கர்த்தரை நீங்கள் உண்மையாக நேசிங்க, கர்த்தர்கிட்ட கிட்டி சேருங்க, எப்போதுமே ஜெபத்தை தரித்திருங்க, எப்பவுமே வேத வாசினருங்க, கர்த்தரை நீங்கள் விடாமல் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து பயன்படுத்துவார், வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனாக இருக்குது. அவர் அன்றைக்கி என்ன அற்புதம் செஞ்சார், இன்றைக்கி அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் அவர் செய்கிற அற்புதம் அவங்க சீசர்களும் செய்ய வச்சார். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, ஏசப்பா செய்கிற அற்புதம் நம்மளை கொண்டு அவர் செய்ய வைப்பார். நம்ம ஒன்றே ஒன்று, அவர் உண்மையாக உறுதியாக பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம ஒருபோதே கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோட வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமென்.